பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அத்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்ட் 1 வகுப்பு 28 பாடல் 83. கண்டறிந்தது ஞானம் கேட்டது தனை கருது பாவனை யோகம் கண்ட பேர் சொல கேட்டது மறந்து போம் கண்டது மறவாதே கண்ட வஸ்து மெய் தியான வஸ்துக்கள் பொய் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே கருமம் அன்று அறிவாயே. கண்டறிந்தது ஞானம் கேட்டது தனை கருது பாவனை யோகம் கண்ட பேர் சொல கேட்டது மறந்து போம் கண்டது மறவாதே கண்ட வஸ்து மெய் தியான வஸ்துக்கள் பொய் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே கருமம் அன்று அறிவாயே. ஒன்றை பார்த்து நாம் உடனே பெறுவது அறிவு ஞானம். சிலர் சொல்லுவதை கேட்டு அதை மனதில் பாவித்து தியானிப்பது யோகம் சொல்லி சொன்னார், உபாசனை. அடுத்து யாராவது சொன்னாங்கன்னா நம்ம கேட்டோம்னா அது மறந்து போயிடும். நேர்லயே பார்த்த விஷயங்கள் மறவாது சொல்லி சொல்றாங்க. நம்ம சொல்லி என் கண்ணால பார்த்தங்க, நான் பார்த்தது எப்படி நீங்க இப்படி இல்லைன்னு சொல்றீங்க சொல்லி சொல்றோம். அடுத்து கண்ட வஸ்து மெய். நிதித்தியாசனத்தில் அல்லது நாம் பெற்ற ஞானத்தில் உள்ள அந்த பொருள் ஞானத்துக்கான வஸ்து உண்மை. தியான வஸ்துக்கள் என்ன? நான் தியானிக்கிறேன், பாவித்து தியானம் செய். சோமாஸ்கந்தமூர்த்தியை மனதில் பாவனை செய்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு. இல்லை நாம் நினைக்கிற தேவத்தை உனக்கு பிரத்யக்ஷம் ஆகணும்னா இந்த மந்திரத்தை இத்தனை கோடி முறை ஜபம் பண்ணு அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்படி ஜபம் பண்ணும்பொழுது அந்த தேவதை அந்த வஸ்து இருக்க அது பாவனையில் தான் இருக்கு, அது நிஜமாகலை. பிற்பாடு மந்திர சித்தியினால் அந்த தேவதை பிரத்யட்சமாச்சுன்னா அப்போதான் அது மெய்யாகும். அது தியான வஸ்துக்கள் போய் நான் மனதில் நீ நினைக்கிற பாரு, அதை கற்பனைன்னு எடுத்துக்கலாம், அல்லது பாவித்து நாம் அதை பெறணும்னு சொல்லி நினைச்சோம்னா அந்த நேரத்தில் அது போய், ஆனால் பின்னால் அது உண்மையாகலாம். அடுத்து அஞ்ஞானத்தை கோபித்து அவித்தையை பார்த்த உடனே அதை நீக்குவது கொள்வது ஞானமே அன்றி கருமம் இல்லை என்று அறிவாயே. இந்த பாட்டில் ஒரு 4 தடவை ரீட் பண்ணாவே இந்த கருத்துக்களை நாம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு சென்ற வகுப்பில் நாம் இதனுடைய சாஸ்திர ரீதியான கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். ஆக ஒரு வடிவத்தை தியானம் செய்வது போல தியான மாத்திரத்தால் நாம் பிரம்மம் என்று நிச்சயம் பண்ண முடியாது. ஒரு வடித்து தியானம் பண்ணும், அது போல இல்லை. விசாரத்தால் அகம் பிரம்மாஸ்மி என்று தான் நமக்கு புரிந்துள்ளது. விசாரத்தினால்தான் புரிஞ்சிருக்கு. விசாரம் சொல்லி சொன்ன இப்படி நன்கு முறையாக கேட்பதன் மூலமாக நமக்கு அந்த பிரம்மம்னா என்ன என்று அறிவில் புரிதல் ஏற்படுகின்றது. அது மறவாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், உரையாசிரியர்கள் சொல்ற மனிதனுக்கு தான் மனிதன் என்று அல்லது தான் மனிதன் என்பது எப்படி மறவாதோ, மறந்துடுமா?
அப்படி சுபாவ சித்தமா இருத்தலால் கண்டது மறவாது என்று கூறினார் சொல்றார். சுபாவ சித்தம்னா நான் இயல்பாகவே நான் ஆத்மா தான், அது இருக்கின்ற ஒரு வஸ்து தான், அது என்னுடைய சுபாவமும் கூட. அது எப்படிப்பா மறக்கிறது? நான் மனிதன் என்று நிறைய நேரம் மறந்துடுறோன்றது வேற. சில நேரம் சொல்றோம் நான் எனக்கு கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு வேற சொல்றேன். அதெல்லாம் வேற இருக்கு. ஆமா, திருவள்ளுவர் சொல்றது போல வெறும் மரம் தான், வெறும் உடம்பு தான். மனிதனா நினைச்சிருக்கோம், அப்படி இல்லை. அறம் போல்வர் கூர்மையை வேணும், மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாது. மனுஷனா இருக்கிற அவ்வளவுதான். ஆக நான் பிரம்மம் என்று சும்மா தியானம் செய்ய சொன்னா எனக்கு அந்த பிரம்மம் என்ற பதத்துக்கு அர்த்தமே புரியல. பிரம்மன்னு தியானம் பண்ணுன்னு சொன்னா சில பேர் சொல்றாங்க இல்லையா, நீதான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்க சொல்லி. நான் பிரம்மம் என்று சும்மா தியானம் செய்கின்றால் இந்த பிரம்ம பதத்துக்கு அர்த்தம் புரியல. ஆக அகம் பதத்துக்கு நான் என்றால் என்ன என்ற அந்த ஆத்மாவை பற்றிய விஷயத்துக்கும் பிரம்மம் என்ற பதத்துக்கும் வாஸ்தவமான அர்த்தம் புரியாமல் கேட்டால் என்ன ஆகும்? ஏதோ பெரியவங்க சொல்றாங்க, சுவாமி நீங்க ஏதோ சொல்றீங்க, பாவம் நீங்க வேற ஒரு மணி நேரம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சாமி சொல்றாரு, நாமளும் போய் ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டுவார். அப்படி நினைப்புமே தவிர நமக்கு அது பிடிபடாது. மனதில் ஒரு கிரிப்பு கிடைக்காது, ஒரு கேட்சிங்காக இருக்காது. இதுதான் என்று மனதில் ஒரு புரிதல் மூலமாக மனதில் ஒரு நிறைவு கிடைக்காது. ஆக கிரகிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு, அது மனதில் நிற்கிறது கடினமா இருக்கு. ஆக விசாரத்தினால் இப்படி நன்கு வகுப்புகளை முறையாக கேட்டு சந்தேகம் தெளிதலையும் கேட்டு ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டால், விஷயம் புரிந்துவிட்டால் அது மனதில் எப்பொழுதும் இருக்கும், மறவாது. அது எப்படி என்றால் நான் மனிதன் என்ற எண்ணம் போல. அதுக்காக நம்ம போதால் மனுஷன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லை, ஆனால் இருக்கு மனதில் நான் மனிதன். அது பிற நேரத்து சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிகின்றது. மற்ற விலங்குகளிலிருந்து பிரித்து பார்க்கும் நாம் மனிதன் தெரியும். அந்த எண்ணம் போல ஞானம் உள்ள இருக்கும் சொல்றாரு. அதான் மறந்திருந்தாலும் அது மறக்காது. அந்த நேரம் மறந்திருந்தாலும் என்ன ஆயிடுது? அது நமக்கு மறந்த விஷயம் இல்லை, நம்முடைய சுபாவமா இருக்கக்கூடிய சித்தம் சொல்லி சொன்னா, சித்தமா இருக்கிறதுனா ஏற்கனவே இருப்பதாக இருப்பது, மறந்து போகாது மறைந்து போகாது சொல்றாரு. ஆக மறந்தது போல தெரிந்தாலும் அது மறக்காது. இது சென்ற பாடலுடைய இந்த 83வது பாடலுடைய திரண்ட கருத்து. அதையும் பார்த்துடுவோம். ஞானம் யோகம் அல்லது தியானம், ஞானம் யோகம் அல்லது தியானம், இவை இரண்டில் பிரத்யக்ஷ அனுபவமாகத்தானே கண்டறிந்தது தான் ஞானம். ஒருவர் சொல்ல கேட்டபடி மனதினால் பாவிப்பது தியானம். ஞானம் தியானம் வித்தியாசம் சொல்ற. ஒருவர் சொல்வது அல்லது ஒருவர் சொல்ல கேட்டது மறந்து விடலாம், தானே பிரத்யட்சமாக அனுபவமாக கண்டது ஒருபோதும் மறக்காது. ஆகையால் பிரத்யட்சமாக கண்டது மெய், கேட்டபடி தியானிப்பது அந்த நேரத்தில் அது பொய். ஆக அஞ்ஞானமாகிய அவித்தையை கண்ட அந்த நேரமே அதை நீக்குவது அல்லது கொள்வது நாசமாக்குவது ஞானமே என்று கருமங்கள் அல்ல என்று ஐயமர உணர கடவா. ரொம்ப அழகான இதெல்லாம் சாஸ்திரத்துல முக்கியமான விசாரத்துக்குரிய விஷயங்கள். இது ரொம்ப பிரசித்தமான விஷயங்கள் இதெல்லாம். ஆமாம், கர்மமே ஏன் மோட்சத்தை தராதுன்னா கர்மம் அதுக்குரிய மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. அது என்ன தருமோ அதை தான் தரும், எல்லாத்தையும் கர்மம் தந்துடாது. ஞானம் தான் இது தரும். எப்படி என்றால் இருளை எது போக்கும்? ஓன்னு சத்தம் போட்டால் இருள் போகுமா? கை தட்டினா இருள் போகுமா? வேறு என்ன பண்ணால் இருள் போகும்? வெளிச்சம் மட்டும்தான் அங்கே இருளை போகும். அது எப்போ எப்படி போக்கும்னா அடுத்த க்ஷணம் அச்சிரேனாப்பி கிச்சது, அச்சிரேனாப்பி கிச்சது. உடனே ஒரு 1000 வருடம் இருட்டா இருந்த ஒரு குகையில கொண்டு ஒரு சிறு விளக்கு வச்சா அந்த வெளிச்சம் என்ன ஆகும்? அடுத்த க்ஷணம் அந்த இருள் எங்கேயோ போயிடும். அது ஒரு 1000 வருஷம் எடுத்துக்காது. அது போல அறிவாய் நின்ற இடத்தை அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியை எம்மும் தாய்மன்னர் சொல்றார். அறிவு அங்கே அறியாமை இல்லை என்று வேதங்கள் சொல்லுகின்றது சொல்றார். அதே கருத்தான் உபநிஷத்தை வேதம் தானே.
அறிவாய் நின்ற இடத்து அறியாமை ஏதும் இல்லை என்று எம்பிரான் சுருதியை எம்மும். தாய்மன்னர் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அங்கங்கே சாஸ்திரத்தினுடைய அப்படியே அடியொற்றி வந்திருப்பார் பார்க்கலாம். அதான் ஒரு இடத்துல இருக்க விசேஷம். ஆக இந்த 81, 82, 83 இந்த 3 பாடல்களுடைய மொத்த கருத்து என்ன மறுபடியும் இங்கே நம்ம பார்ப்போம். நாம் பெறுகின்ற அறிவு எப்படி எதிலிருந்து வருகின்றது, எதை சார்ந்தது சொல்லி சொன்னா, அறிவை தரும் கருவி பிரமாணமும் அந்த அறிவைக்குரிய பொருள் இருக்க வஸ்து பிரமேயம் அதை சார்ந்ததா இருக்கு. எந்த கருவி மூலமா பார்க்குறோம், எந்த பொருளை பார்க்கணுமோ அந்த பொருளை பற்றிய அறிவு நமக்கு அந்த கருவி மூலமா வந்துடுது. இது என்ன என்ன நிறம், காவி நிறம் என்பது என்ன பண்ணுது, கண்ணு பார்க்குது, இந்த பொருள் பிரமேயம் இது என்ன பண்ணிடுது, நான் காவி என்பதை கண்ணுக்கு காட்டி கொடுத்து மனசுக்கு புரிஞ்சிடுது. இதுதான் அறிவை பெறுகின்ற முறை. காது என்ன பண்ணுது, ஏதோ ஒரு சப்தத்தை வந்த உடனே இது இந்த சப்தம், இது பஸ்ஸினுடைய ஆரன் அல்லது ஆட்டோ சப்தம், இல்லை வேற எதுனா விலங்கினுடைய சப்தம், இது குயில் ஓசை, இது காகத்தினுடைய ஓசை, இது மைனா கத்துது, இப்படி ஏதோ ஒன்று அறிவை இது தருது. அந்த பொருள் அதனுடைய அந்த அறிவை தரும் கருவி. ஆக நாம் பெறுகின்ற அறிவு பிரமாணத்தை பிரமேயத்தை சார்ந்தது, வேற வழியே இல்லை. கண் என்பது ஒரு பிரமாணம், டேபிள் என்பது ஒரு பிரமேயம் இல்லையா? ஆக இது டேபிள் என்ற அறிவு எதை சார்ந்தது, இந்த பொருளை சார்ந்தது, அதை பார்க்கின்ற கருவியை சார்ந்தது. பார்த்த ஒருபாடு இதை நான் டேபிள்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை, அறிவு வந்தாச்சு. ஆக பிரமாண பிரமேயத்தை சார்ந்தது ஞானம். இதெல்லாம் எவ்வளோ டீப்பாக யோசித்திருக்காங்க பாருங்க. நாம் எப்போவுமே இந்த அறிவு சைமல்டேனியஸாக இயற்கையாக இயல்பாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் தியானம் என்பது இருக்கே, யோகம் அல்லது தியானம் இருக்கே, அது விதி, மனிதனுடைய இச்சை, முயற்சி, விசுவாசத்தை சார்ந்து சொல்கிறார். விதி என்றால் தியானம் இவ்வாறு செய்வாய் என்று விதி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, குருவும் சொல்லி கொடுத்துட்டார். நான் செய்ய மாட்டேன் அல்லது எனக்கு அதிக அதில் பிரயத்தனம் இல்லை அல்லது என்னுடைய சக்தியை சார்ந்தது, மனிதனுடைய ஆசை, விசுவாசம், அவன் செய்கின்ற பிரயத்தனம் அல்லது அந்த சக்தியை பொறுத்ததான் அந்த விதி வாக்கியங்களை நம்ம கடைபிடிக்கிறது, தியானம் முதலியதெல்லாம். ஆனால் இங்கு மனிதனுடைய இச்சை இல்லாவிட்டால், மனுஷனுக்கு ஆர்வம் இல்லை இருந்தாலும் கண் பார்த்து விட்டால் என்ன ஆகின்றது, அடுத்த க்ஷணம் அறிவு வந்தாச்சு. கண்ணு பார்த்துடுது இல்லை காது கேட்டோன்னு என்ன ஆச்சு, எங்கேயோ சத்தம், எங்கேயோ 3வது 4வது வீட்டில் அருமையான ஒரு மசால் வடை போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த வாசனை என்ன ஆயிடுச்சுன்னா மூக்கு கண்டுபிடிச்சிடுச்சு. அந்த அறிவை பெறுறது நம்முடைய முயற்சி, வேண்டவே வேண்டாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக மனிதனுடைய இச்சை இல்லை அப்படின்னா கண்ணோ அந்த கருவியை பார்த்து விட்டால் அந்த அறிவு உண்டாகி விடுகின்றது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஆவணி மாதம், இந்த மாதம் தான் சதுர்த்தி தினம், 4வது பிறை இல்லையா, 4ஆம் பிறை, அந்த சந்திர தரிசனம் விளக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்து ஆட்கள், இப்போ இருக்குங்க அதான் தெரியாது, பழைய காலத்தில் சொல்லுவாங்க 4ஆம் பிறை பார்க்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்கு. அப்படி இருந்தாலும் ஏதோ காரணத்தினால கண்ணு அந்த சந்திரனை பார்த்துட்டு வச்சுங்கமே, நம்ம என்ன பண்ணுவோம், இது செய்யாத சொல்லிதான் சொன்னாதான் என்ன பண்ணுவோம், சொன்னாலும் பரவாயில்ல, இது சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னாங்க பாருங்க, அதே கதை தான். அப்போதான் என்ன பண்ண, கண்ணு எப்படியே பார்த்துடும். பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, 4ஆம் பிறை நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு இல்லையா? அதில் நம்முடைய விருப்பம் இல்லை என்றாலும் கூட அறிவானது வந்து விட்டது. ஆக தத்துவமசி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று நம்பு இல்லையா, விசுவாசம் வை என்றெல்லாம் சொல்லுகின்ற விதி வாக்கியம் அப்படி இல்லை. இந்த பிரம்ம ஞானம் இது அபரோக்ஷ ஞானம், இது நம்முடைய சொரூபமாக இருப்பது. ஆக ஞானம் என்பது பிரமாண பிரமேயங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. விதி என்பது இச்சையினுடைய அதீனம். இந்த அறிவு ஏற்படுவது யாராலும் தடுக்க முடியாது இல்லையா? அறிவு வந்து அதை நான் நிஷ்டையாக்கணும்னா அது விஷயம் வேற. ஆகவே ஞான கர்மம் ரெண்டும் அந்த கரணத்தின் காரியங்களை ஆயினும்
ரெண்டுக்கும் பேதம் உள்ளதால் ஒன்றுக்கொன்று விரோதம் என்று விளக்கி காட்டப்பட்டது. கர்மம் வேறு ஞானம் வேறு. ஆகவே கர்மமே மோட்சத்தை தராது, ஞானமே அஜ்ஞானத்தை கெடுக்கும் சொல்லி சொல்றார். ஆக கர்மா விசுவாசம் நம்பிக்கையை சார்ந்தது, செய்ய வேண்டும் என்ற ஆசையை சார்ந்தது, முயற்சியை சார்ந்தது. ஆக பிரம்மம் என்பது அறிதலை சார்ந்தது. மறுபடியும் தான் சொல்றேன், இந்த கலர் ஆரஞ்சுன்னு தெரிஞ்ச பிற்பாடு அதில் நிலைச்சி இருக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு நமக்கு? நம்புதல் பிரயத்தனம் இங்க எங்க வந்தது? பார்த்துட்டா ஆரஞ்சு தெரிஞ்சாச்சு, இதை நம்புறேன், நான் முயற்சி பண்றேன் அப்படிலாம் சொல்ல முடியுமாண்ணா? அதுதான் பார்த்த உடனே அறிவு வந்தாச்சு. இல்லை இது பச்சை நான் நம்புறேன்னு சொல்லுவோமா? ஆக ஞானத்துல எஃபர்ட் இல்லை, கர்மத்துல தான் எஃபர்ட் இருக்கு. ஆக அகம் பிரம்ம அஸ்மி என்ற அந்த அறிவு தேகாத்ம புத்தியை நீக்குவதில் தான் தாத்பரியமே தவிர, தவறாக புரிந்ததை நீக்குவதில் தான் தாத்பரியமே தவிர, அகம் பிரம்மம் என்பது சத்தியம், அது தியான விஷயம் இல்லை. இது சத்தியமான நீயாக இருக்கக்கூடிய சித்த வஸ்து, ஆல்ரெடி உன்னிடத்துல எக்ஸிஸ்டா இருக்கிறது தான்பா. அதை சாஸ்திரம் என்ன பண்றது? ஞாபகப்படுத்து. அதனால சாஸ்திரம் ஞாபகம் தான் சொல்லுவாங்க, நமக்கு ஞாபகப்படுத்துது. அதை நான் என்ன பண்றேன்? விசாரத்தின் மூலமாக எடுத்துக்கொள்கின்றேன், புரிந்து கொள்கின்றேன். ஆக அகம் பிரம்மம் என்பது சத்தியம், இது தியான விஷயம் இல்லை. நீ தியானத்தாலும் அல்லது நீ தியானித்தாலும் தியானிக்கவில்லை என்றாலும் நீ பிரம்மமே, இதுதான் ஞானம். அந்த அறிவில் நிற்கணுன்றதோன்னா கஷ்டம் இருக்கலாமே தவிர, எவ்வளவுதான் அறிவு, நீ பிரம்மமே என்று அறிவிச்சிடுச்சு. ஆமா, அந்த அறிவில் நான் நிக்கலன்றது வேற. ஆக பிரம்மத்தை அறிதல் தான். அங்கு தியானம் என்பது பெருசா இல்லை. நான் உடல் இல்லை என்ற அறியாம என்ன நீக்கலாமே தவிர, நான் ஆத்மா என்பது அது நமக்கு அறிவித்து விடுகின்றது. ஆனா என்ன ஆகுறதுன்னா, மனசு எப்போ பார்த்தாலும் பிற விஷயங்களை நினைத்து 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 பழகியதால், இந்த ஒரு பிறவி இல்லை, இந்த 70 வயசு வரைக்கும் இல்லை, ஜென்ம ஜென்மாந்தரமாக நினைத்து பழகியதால் அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகின்னு சொல்ற பல ஜென்மங்கள் நினைச்சு நினைச்சு மனசுல அப்படி ஆழமா சம்ஸ்காரம் பதிஞ்சிருக்கு. அப்படி பழகியதுனால நம்ம மனசு அப்படி இருக்கு. ஆமா, விஷயாதிகளை விடறதுக்கு தானே முயற்சி பண்ணுமே தவிர, பிரம்மனை அறிய அதிக முயற்சி தேவையில்லை. சாஸ்திரம் சொல்லிட்டு குருவும் சொல்லிட்டார், அவ்வளவுதான். சிதானந்த ரூபக சிவோகம் சிவோகம் சொல்லிக்கலாம். ஆனா நான் அதுவாக தான் இருக்கேன். ஆக இல்லாததை இருப்பதாக நினைத்த மனம் இல்லாததை இல்லை என்று அறிந்து பிற்பாடு என்ன பண்ணான்? இருப்பதில் இருத்தல் தான் நம்முடைய வேலையே. இல்லாததை இல்லாதது என்று புரிந்து கொண்டு இருக்கிறதுல என்ன பண்ணோம்? இருக்கிறது தான் நம்ம வேலையே. ஏன்னா நான் ஏற்கனவே அதுவாக தான் இருக்கேன். அந்த இருத்தலில் இருப்பது தான் நம்முடைய வேலை. வேலை வணங்குவது வேலை. நாங்கள் அதுபோல் நான் என்னவா இருக்கிறேனோ அதில் இருக்கிறது தான் நான் ஆத்மா. என்றும் உள்ள நித்தியமான அழியாத மாறாத மறையாத பிறவாத இல்லை எங்கும் உள்ள நித்திய ஆனந்த ஆத்மஸ்வரூபம். அந்த லட்சணங்கள்லாம் மனசில் அப்படியே நினச்சிக்கிட்டே ஓட விட்டுக்கிட்டு, மனசில் மனம் என்ற குதிரையை தட்டி விட்டால் எங்கெங்கேயோ போய் வருது பாருங்க. அப்படி இல்லாமல் இது என்ன பண்ணோம்? இந்த ஆத்ம ஞான லட்சணங்களை மனதில் அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கு. அதிலே இருக்கிறது அதுதான் இருப்பதில் இருத்தல். அவ்வளவுதான். உதாரணம், ஒரு குழந்தை இது என்னன்னு கேட்குது, இது கிளிப்பு இல்லை இது பேனான்ற ஒரு அறிவு நம்ம மீண்டும் அதை பார்க்கும்பொழுதுலாம் என்ன பண்ண அந்த குழந்தை, இது கிளிப்புன்னு அதுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கு தானே இப்போ சின்னதில் படிச்சுள்ள அந்த காலத்தில் அணில், ஆடு, அம்மா, இலை, ஈக்கல், உரல், ஊசி அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? போட்டோவை பார்த்து அது வந்தாச்சு, அந்த அறிவு வந்தாச்சு இல்லையா? ஆக குரு என்ன சொல்றார்? நீ பிரம்மம் சொல்றார். அறிந்த பிற்பாடு நான் அந்த பிரம்மமாய் இருக்கிறது தான் என்னுடைய வேலையே. எப்படி பிரம்மம் என்பதெல்லாம் விசாரத்தில் வந்துடுற விஷயங்கள், சந்தேகத்தை தெளிவுபடுத்திடும். ஏன் அப்படி இருக்க முடியல சொல்லி சொன்னா, குரு கொடுத்த அறிவிலே நம்மளால ஏன் நிற்க முடியல சொல்லி சொன்னா, வேறு ஏதேதோ மனதில் உள்ள விகாரங்கள், கற்பனைகள், உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளு என சொல்லி என்னை தானாக இருக்க இல்லையா செய்து சமர்ப்பை பார்ப்போய் தள்ளு. கலவையை கேள்வியின் தள்ளுடா தள்ளு, காட்டாற்று வெண்டத்து தள்ளுடா கப்பல். என்னன்னோ நினைக்குது, எண்ணாத எண்ணமெல்லாம் என்றதை விட என்ன பண்ணாதான் தள்ளிட்டு, எண்ணங்கள் தான் நான், அது இல்லை அப்படி.
ஆக ஞானத்தால் தான் மோட்சம், கர்மத்தால் இல்லை. ஞானம் அடுத்து ஞான வஸ்து தந்திரம், கர்ம கிரியா புருஷ தந்திரம். ஞானம் அந்த பொருளை பார்த்தோன்னா அந்த பொருளை சார்ந்த அறிவை கொடுத்துருது. கர்மா என்னன்னா நான் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், அது என்னை சார்ந்த மனிதனை சார்ந்தது. ஆக கர்மம் அஜ்ஞானத்தை கெடுக்காது, அறிவை ஞானமே அஜ்ஞானத்தை கெடுக்கும். ஆக தியானத்துக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் உள்ளது. ஞானம் கர்ம கிடையாது. இந்த விருத்தி ஞானம் மனதில் ஏற்படுற அந்த எண்ணம் இருக்கே, அந்த எண்ணம் நான் ஆத்மா என்கின்ற எண்ணம் மனதில் ஏற்பட்டாலும் கூட அது மானச கர்மா என்றாலும் அது கர்மம் இல்லை. அகம் பிரம்ம அஸ்மி என்கிற ஒரு விருத்தி ஞானம் கர்மத்தை, விருத்தி ஞானம் கர்மத்தை நீக்குகிறது, நீக்கிவிடும். ஒரு விருத்தி ஞானம் விதி வாக்கியத்தை கூறி கர்மத்தை தூண்டும். அது தர்மத்தை பற்றிய விருத்தி ஞானம், அது நம்மை கர்மத்தில் தூண்டுகின்றது. ஆனால் பிரம்மத்தை பற்றிய விருத்தி ஞானம் கர்மத்தை விட வைக்கின்றது. ரொம்ப முக்கியமான கருத்து ஞாபகம் வச்சுக்கணும். தர்மத்தை பற்றிய ஒரு எண்ணம் நம்மை செயலில் தூண்டுகின்றது. ஆத்மாவை பற்றிய எண்ணம் என்ன பண்றதுன்னா அது நம்மை காட்டி தருகின்றது. அதான் பிரம்மத்தை பற்றிய விருத்தி ஞானம் அந்த கர்மத்தை விட வைக்கிறது. ஆமா, எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கடான்னு இருக்கணும்னு நினைப்போம். எனது அக்கடான்னு இருக்கணும் அப்படிதான் நினைச்சு ஆசிரமத்துக்கு வருவோம். வந்தவொடனே என்ன பண்ணுவோம், இங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. அதுவும் தாய்மார்களால் அது முடியவே முடியாது. ஆனால் அவங்க நிறைய வீட்டில் வேலை இருக்கு, வாஸ்தவம் தான். அப்படிலாம் அவங்க செய்யலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசிரமங்களுக்கு அதுக்கு போவோம், ஒரு 10 நாள் கேம்புக்கு போவோம். இங்கேருந்து போகிற வரைக்கும் போய் அங்கே இறங்கின அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும். இங்கே வர எண்ணம் வந்துடும், இருக்க முடியறதில்லை. எங்கன்னா போனால் அப்படி இருக்க முடியுறதான்னா முடியல. ஆக ஒரு எண்ணம் தர்மத்தை பற்றிய விருத்தி ஞானம் கர்மத்தை தூண்டுகின்றது, செயலில் ஈடுபடுத்துகின்றது. பிரம்மத்தை பற்றிய விருத்தி ஞானம் அந்த செயலை விட வைக்கின்றது. ஆக தர்ம விருத்தி ஞான கர்மத்தை தூண்டும், பிரம்ம விருத்தி ஞான கர்மத்தை நிவர்த்திக்கின்றது. அடுத்த பாடல் பாருங்க, 84வது பாடல். பொய்யான மருஜலம், அதாவது காணல் நீர் தாகத்தை தீர்த்தது என்பது எங்குமா பார்த்திருக்கிறோமா? பொய்யான தியானம் மெய்யான மோட்சத்தை எங்கனம் தரக்கூடும் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்குறான். ஆக மோட்ச சாதனமான நிதித்தியாசனம் பொய்யா மெய்யா? இங்க அதுதான் தியானம் சொல்லி சொன்ன என்ன, நான் என்னவாக உள்ளேனோ அதை சந்தேகம் வர தெரிந்து கொண்ட அந்த அறிவில் நிற்பதற்காக செய்கின்ற தியானத்துக்கு பேர் தான் என்ன சொன்னோம், நிதித்தியாசனம். ஞானத்தை பெறுவதற்கு முன்பு நாம் செய்கின்ற தியானம் உபாசனை சகுண பிரம்ம தியானம். ஞானத்தை பெற்ற பிறகு நாம் செய்கின்ற தியானம் நிதித்தியாசனம். அது சொல்லியிருக்கேன் 6வது அத்தியாயத்தில் தியான யோக அத்தியாயத்தில் பகவான் நிதித்தியாசனத்தை தான் இங்கு தியானமாக சொல்லுகின்றார் என்று நாம் அங்கே பார்த்திருக்கின்றோம், முகவரையிலே பார்த்துடுவோம். ஆக அகம் பிரம்மாஸ்மி என்ற நிர்குண தியானம் நிதித்தியாசனம் எனப்படும். ஆக ஆத்மாவா அரே மைத்ரேயி ஸ்ரோத்ரவ்யோ மந்திரவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. இந்த சொல்லெல்லாம் பிரமாணம் இதுக்கு எங்க சொல்லியிருக்குன்னா பிருகதாரண்ய உபநிஷத்துல மைத்ரேயி பிராமணத்துல யாக்ஞவல்கியர் தன் மனைவியாகிய மைத்ரேயிக்கு சொல்லுகின்ற உபதேசம். ஆமா, அருமையான ஒரு விஷயம் அது. கேட்டல் சிந்தித்தல் பிறகு ஆழ்ந்து தியானித்தல் நிஷ்டை கூட. ஆக குரு மூலமாக கேட்கணும், யுக்தி பூர்வமாக சிந்திக்கணும், பிற்பாடு ஆழ்ந்து அந்த அறிவிலே மனதில் அப்படியே இருக்கணும். ஆழ்ந்து நினைத்தல் சிந்தித்தல், அதைத்தான் சொல்றோம் நிதித்தியாசனம் தியானித்தல். சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சு என்றார். அப்படி அசையாது இருக்கத்தா செய்யறதான். நம்மளால் தியானத்துல கொஞ்ச நேரம் அசையாது இருக்க முடியறதில்ல, காலை மாத்திரம் கையை மாத்திரம் ஒன்னே பண்ண முடியறதில்ல, அதுவே முடியல. மனது அசையாது இருக்குமானா அது அதை விட காத்தை விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மனதுல அந்த அறிவில அசையாது இருப்பது நிற்பது. பாடலை பார்க்கலாம். சென்ற பாடல் தியானம் போய் ஞானம் மெய் என்றது. முன்பு கர்மத்தால் என்ன பயன் சொல்லி பார்க்கும்போது சித்த சுத்தி சொல்லி தரும் சொல்லி சொன்னார். இங்கு பொய்யான தியானம், பொய்யான மனப்பக்குவம் கிடைக்கும், மனதை அறிவை கூர்மைப்படுத்தும் சில தகுதிகள் கிடைக்கும், அவ்வளவுதான். தியானம் பொய்ன்னா பொய் என்ற வார்த்தை ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். அந்த தியானம் பண்ணது நிதித்தியாசனத்தின் நோக்கத்துல ஞானத்தின் நோக்கத்துல பார்க்கும்போது தியானம் பொய்ன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். தியானமே பண்ணல, அப்புறம் இங்க பொய்ன்னு சொல்றோம். ஆக தியானம் அல்லது ஜபம் பாராயணம் இதெல்லாம் நமக்கு மனப்பக்குவத்தை தரும், சித்த சுத்தியை தரும்.
தியானமானது கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன் நம்முடைய மனதை கூர்மையாக்கும், ஃபோக்கஸ் பண்ணும், சில தகுதிகள் கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. அதுவே எல்லாவற்றையும் தந்து விடாது. 84வது பாடல். சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்றென்றால் சர்வமுக்தியும் சத்தியம் அன்றென்று சங்கியாதே நீ கேள். உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் அன்றே. உருவமாகும் அப்பொழுது கண்ணார் கண்ட உருவம் வாஸ்தவமாமே. சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்றென்றால் சர்வமுக்தியம் சத்தியம் அன்றென்று சங்கியாதே நீ கேள். உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் அன்றே. உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவமாமே. வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கீதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பொழுது விஸ்வரூப தியானம், ஏக்கரூப தியானம்லாம் பண்றோம், அதெல்லாம் பார்க்குறோம். அப்படி உருவ கடவுளை நினைக்கின்ற அந்த தியானம் இருக்கு, அது உபாசனை. ஒரு பேர் சொல்லி மந்திரம் சொல்லி ஒரு உருவத்தை மனதில் நினைக்கும் போது உபாசனை. வேதாந்தம் படித்த பிற்பாடு, ஆத்ம தத்துவத்தை தெரிந்த பிறகு நாம் செய்கின்ற தியானம் நிதித்தியாசனம். இப்படி உபாசனை என்கின்ற தியானத்தை செய்து செய்து பழகிய காரணத்தால் நம்முடைய மனசு என்ன நினைக்கிறது, ஞானத்தையும் உபாசனை அல்லது தியான லெவலுக்கு அது கொண்டு வந்து விடுகின்றது, கொண்டு வந்து விட்டார்கள். அதே போல சகுன ரூப உபாசனை போலேயே ஞானத்தையும் அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்றாங்க. ஞானம் என்பது உபாசனைக்குரியது அல்ல என தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது ஜபத்துக்குரியதும் இல்லை. நான் பிரம்மம் 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 சொல்லிட்டு அது ஜபத்துக்குரியதில்லை. நான் பிரம்மம் என்று புரிந்திருப்பது, புரிவது. ஆனா ஒரு இடத்துல நம்ம தைத்திர உபநிஷத்துல பார்த்திருக்கிறோம், உனக்கு அது புரியவில்லை, கேட்டிருந்து அது உனக்கு மனதில் நிற்கவில்லைன்னா கொஞ்சம் ஜபம் பண்ணு. அதையே கூட தத்துவமசியே கூட நீ ஜபம் பண்ணு, பரவாயில்ல. அது என்ன ஆகும், அது ஜபம் பண்ண புண்ணியம் உனக்கு பிறகு புரிய வைத்து விடும் சொல்லுவார். அது ஒரு இது சொல்லுவார். ஆமா, வேதாந்த வார்த்தைகள் வாக்கியங்கள்லாம் மகா வாக்கியங்கள்லாம் உனக்கு புரியலைன்னா கொஞ்ச நாளுக்கு ஜபமா பண்ணு, பரவாயில்ல. அந்த புண்ணியம் உனக்கு பின்னால அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிய வச்சிடும். அப்ப ஜபம் பண்ணுவது உபாசனை, அர்த்தத்தை புரிந்து கொள்வது ஞானம். அது அந்த அர்த்தத்தில் மனதை இருக்க வைப்பது நிதித்தியாசனம். இது புரியணும். ஆக ஞானம் என்பது உபாசனைக்குரியது இல்லை என தெளிவாக புரிந்திருக்கணும். ஆக தியானத்துக்கும் ஞானத்துக்கும் தாரதமியம் இருக்கின்றது. பாடலை பார்க்கலாம். சர்வ முக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி ஞானமும் சத்தியம் அன்று, மித்யா. அகம் பிரம்ம பிரம்ம என்பதுதான் வாஸ்தவமே தவிர நான் பிரம்ம என்ற வார்த்தையே சத்தியம் இல்லைன்னு சொல்றது இந்த வரி. அந்த வார்த்தை சத்தியம் இல்லை, ஆனா அந்த வார்த்தைக்குரிய விஷயம் இருக்கு, அது சத்தியமானது. வார்த்தை சத்தியம் இல்லை, அந்த வார்த்தைக்குரிய வஸ்து சத்தியம். சர்வ முக்தி சொன்னா எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை, மோட்சம். அதான் சர்வ முக்தி சொன்னா எல்லாவற்றிலிருந்து விடுதலை. உதாரணம் சொல்றார், நாம் வைத்துள்ள எல்லா உடைமைகளில் இருந்தும் விடுதலை, உற்றார் உறவினர் சமஸ்த நாம ரூபங்களிலிருந்து நாம் பெறுகின்ற விடுதலை. சமஸ்த நாம ரூபங்களில் ரொம்ப அழகா சொல்வார். நான் நிரோதக நச்ச உற்பத்திகி ந பத்தக ந முமுக்ஷுகு நவை முக்திகி. உலகம் தோன்றவும் இல்லை, ஒடுங்கவும் இல்லை, நான் பந்தப்பட்டவன் இல்லை, முக்தியை விரும்புபவனும் இல்லை. இது என்னவா, இது பெரிய உண்மைன்னு சொல்றார்.
புரிந்த நிலை. அதுவரையில பந்தப்பட்டது போல எல்லாம் கற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நான் ஆகிய ஆத்மாவானது இது எதிலுமே இல்லாத ஒன்று. இப்படி புரிஞ்சுக்கிறது, இதுவே பேருண்மை. மாண்டிக்கிய காரிக்கையில் இதெல்லாம் வரும். ஆமாம், மாண்டிக்கிய காரிக்கையில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும். பொய்யில் இருந்து விடுதலை, அதுக்கு நானும் பொய் என் நெஞ்சும் பொய். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்ற? நானும் பொய்ன்னு யார் சொல்றது? நானே சொல்றேன். என் நெஞ்சும் பொய்ன்னு எது சொல்றது? என் நெஞ்சு தான் சொல்லுது. பாருங்க, நானும் இல்லை நீயும் இல்லை. இல்லை இல்லை என்றால் எல்லாம் இல்லாததும் இல்லை. தாய் மலரும் சொல்வார் இல்லையா? பொய்யுலக வாழ்க்கையும் பொய்யுறவு பற்றலும் பொய்யினும் பொய்யாகையா மைக்கால் இருள் அணைய இருள் இல்லை, இருவினைகள் வந்தேற வழியும் இல்லை, அக்காலம் இக்காலம் என்பதில்லை, எல்லாம் அதீதமயமானதன்றோ. ஆக சர்வ அனர்த்தத்தை தீர்க்கின்ற துவம்ச ரூபமான நிர்குண பிரம்ம தியானமும் மித்யான்றார். அந்த தியானமும் மித்யா. அந்த தியானத்துக்குரிய விஷயம் இருக்க அது சத்தியம். இது புரியுதா பாருங்க. ஆமா, தியானிப்பவனும் மித்யா, அந்த தியானம் என்ற அந்த இதுவும் மித்யா. ஆனா தியானத்துக்குரிய விஷயம் மட்டுமே சத்தியம், உண்மை. ஆக இதுவும் கூட இந்த சத்தியம் என்று சொன்னா எப்பொழுது? புரிந்த பின் அனைத்தும் பொய்யாக தெரிகின்றது, புரிஞ்ச பிற்பாடு. ஆனால் தியானிக்கும் பொழுது அது வாஸ்தவம் கிடையாது. தியானித்த பின்பு விஷ்ணு முதலிய ரூபங்களை பெரியவரிடம் சாஸ்திரங்களிடம் கேள்விப்பட்டு அதை நாம் தியானித்த பிற்பாடு அந்த தியானத்தினுடைய பலனாக அந்த தியானம் திடமான பின்பு அது உண்மையாகின்றது, சத்தியமாகின்றது. ஆனால் தியானிக்கும் காலத்தில் அப்படி இல்லை அது. ஆக உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுது வாஸ்தவம் இல்லை, பாவனை தான். பிற்பாடு தியானம் செய்து 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 அவனுக்கு உண்மையாகும் பொழுது அது வாஸ்தவமாமே. ஆக கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவமாமே. பிரம்மத்தை கேட்ட பொழுது அது வாஸ்தவம் என்று ஆகலை, பாவனை தான் இருக்கு. பிற்பாடு நன்கு நினைக்க நினைக்க சிந்திக்க சிந்திக்க புரிய புரிய அது உண்மை என்று தோன்றுகின்றது. ஆக நான் பிரம்மம் என்ற எண்ணம் சத்தியமில்லை என்று எண்ணினும் கூட அந்த பிரம்மம் இருக்கே, அந்த எண்ணத்துக்குரிய விஷயம் இருக்கே, ஆப்ஜெக்ட், அது சத்தியம். ஆக இங்க கேள்வி என்னன்னா, தியானம் சத்தியம் இல்லை என்றால் மோட்சமும் சத்தியம் இல்லை தாமன் சுவாமின்னு கேட்டுடுறான் சிஷ்யன். தியானம் சத்தியம் இல்லைன்னா அப்ப அந்த தியானத்துக்குரிய வஸ்துவும் சத்தியம் இல்லை தானே? அவர் பதில் சொல்றார், உண்மைதான், நீ கேட்கறது கேள்வி சரிதான். ஆனா தியானம் வாஸ்தவம் இல்லை என்றாலும் தியானத்துடைய பிரயோஜனம் என்னன்னா, அந்த அறிவில் நாம் நின்றுடுறோம், அமைதி கிடைக்குது, அது சத்தியமா? பிரயோஜன சத்தியம் சொல்லிடுறார். ஆக ரொம்ப அழகா சொல்றார், பிரயோஜனம் வாஸ்தவம். ஆக இந்த பிரம்ம தியானம் வாஸ்தவம் இல்லை என்றாலும் பிரம்மன் இருக்கு, அது வாஸ்தவம். அந்த தியானத்தால் வருகிற திருட ஞானம் இருக்கு, அது வாஸ்தவம் சொல்றார். சித்த மௌனம் செயல் வாக்கெல்லாம் மௌனம், மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றி பராபரம். ஆக ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்த வஸ்துவை தெரிந்து அதிலேயே உறுதி பெறுவது நிர்குண பிரம்ம தியானம் இல்லையா? ஆக சாத்திய வஸ்துவை அடைவதுதான் மற்ற எல்லா சகுன பிரம்ம தியானமும். ஆனால் இது சித்த வஸ்துவாக இருப்பதை நமக்கு அறிவில் நிற்க வைக்க பயன்படுகின்றது. அதுதான் இந்த பாடலினுடைய திரண்ட கருத்து. இப்போ பார்ப்போம். தேசிக உத்தமரே, பிரம்மஸ்வரூபமான முக்தி அளிக்கும் தியானம் பொய்யாயின் அதனால் உண்டாகும் முக்தியும் பொய்தானே? பதில் சொல்றார், அப்படி இல்லை. இன்னொருவர் சொல்ல கேட்டவன் ஒரு உருவத்தை தியானிக்கும் பொழுது அச்சமயம் அது பொய்தான். ஆனால் அந்த பாவனை திடப்பட்டு அபியாச முதிர்ச்சியில் அவ்வுருவமே தானாகும் பொழுது அப்பொழுது பிரத்யட்சத்தில் கண்ட அவ்வுருவம் உண்மையே ஆகும். குரு உபதேசத்தால் நிர்குண பிரம்ம உபாசனை செய்யும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது அச்சமயம் அவன் செய்த உபாசனை பாவனை ஆதலால் அது பொய்யாகும். பிறகு அந்த உபாசனை திடப்பட்டு அதுவே தானாகும் பொழுது அப்பிரம்மஸ்வரூபம் உண்மையே ஆகும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். யானையை காணாத ஒருவனுக்கு அதை கண்ட ஒருவன் யானையை போல ஒரு உருவத்தை வரைஞ்சு கொடுத்தான். அதை பார்த்த மனிதன் தன் மனதில் பாவனை பண்ணுகின்றான்.
அப்பொழுது அவன் மனதில் செய்கிற அந்த பாவனை இருக்க அந்த யானை உருவம் அது பொய் தானே. ஆனால் மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா தற்செயலா கோயின்சிடெண்டா தெருவில் நிற்கிறான், ஒரு யானை வந்துடுது. அப்போ அந்த யானையை பார்த்த பிற்பாடு என்ன, அவனுடைய பாவனை உண்மையாகிவிட்டது. மறுநாள் அவன் வீதியில் ஒரு யானையை கண்டு தான் செய்த பாவனையின் பழக்கத்தால் இதுவே யானை என்று உணர்ந்து சந்தோஷம் அடைகின்றான். அப்பொழுது அவன் பிரத்யட்சமாக கண்ணால் கண்ட யானை சத்தியமானதே ஆகும் சிஷ்யனே. அழகா சொல்லி முடிச்சிடுறார். அடுத்து 85வது பாடல். பொய்யாகிய தியானத்திற்கு மெய்யாகிய மோட்சத்தை தரும்படியான திடத்துவம் சக்தி ஆற்றல் எப்படி இருக்கக்கூடும் என்று சந்தேகித்து அதற்கு பதிலை குருவும் தருகின்றார், விளக்கம் தருகின்றார். சடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வ முக்தியை நல்கும் திடமதானதெப்படி எனில் அவரவர் தியானமே பிறப்பாகும். உடலம் அசையாமல் தியானிக்கின் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா. தொடர்பவம் கெட சொரூபமே தியானிக்கில் சொரூபமாகுவர் மெய்யே. சடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வ முக்தியை நல்கும் திடமதானது எப்படி எனில் அவரவர் தியானமே பிறப்பாகும். உடலம் அசையாமல் தியானிக்கின் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா. தொடர்பவம் கெட சொரூபமே தியானிக்கில் சொரூபமாகுவர் மெய்யே. ஆசையால் இருக்கா? சரி சரி, ஆகையால் ஆசையால் கரெக்ட் கரெக்ட். உடலம் ஆசையால் தியானிக்கின் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா. தொடர்பவம் கெட சொரூபமே தியானிக்கில் சொரூபமாகுவர் மெய்யே. பரவாயில்ல, கவனமா கவனிக்கிறீங்க. பாடலை பார்க்கலாம். ஜடமதாகிய தியானம், ஜடமதாகின பொய்யான நிர்குண தியானமானது. அதாவது நம்ம அந்த அறிவில் நிற்கல, குரு சொல்றார், சொல்லும்பொழுது பாவனையா இருக்கு, பிற்பாடு அதுதான் நம்முடைய சொரூபம்னு நமக்கு பின்னால புரிகின்றது. ஆனால் அதுவாக தான் இருக்கும், முதல் தெரியல. ஆக பொய்யாகிய நிர்குண தியானமானது அந்த கரண வியாபாரமாகிய தியானம். அந்த கரண வியாபாரம்னா மனதில் நினைக்கிறது, அதான் நினைக்கிறது தானே தியானம். அந்த கரண வியாபாரமாகிய, வியாபாரம் பிஸ்னஸ் அர்த்தம் இல்லை, அந்த கரண மனதுடைய செயல்கள். அப்படி ஆகிய தியானம் ஜடம் சொல்றார். ஏன் அது ஜடம் சொல்றார் தியானத்தை? மனம் இருக்கே அந்த கரணம், அதுவே ஜடம். சாஸ்திரப்படி நான் படிச்சிருக்கோம், தத்துவம் படிச்சிருக்கோம். ஆகையினால அந்த மனதில் செய்கிற செயலும் என்னென்னா கர்மமும் ஜடமே. ஆகவே ஜடமாகிய தியானம் சொல்லி சொன்னாராம். அதாவது இந்த டேபிள் முதலியெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தாமச ஜடம், மனம் சாத்விக ஜடம். அதனால் சைத்தன்யத்தை இரவல் வாங்கி கொண்டு அந்த தன்மையை அது பெற்றுள்ளது. அதனால் மனம் உணர்வுடையதை போல தெரிகின்றது. இருந்தாலும் இயற்கையில் இயல்பில் மனம் ஜடமே. ஆகவே அந்த காரணம் சேத்தனமா அச்சேதனமா கேட்டா சேத்தனமாறு தெரிகின்ற அச்சேதனமே. இந்த உடலை சேத்தனமா அச்சேதனமான என்ன சொல்வீங்க? உயிர் இருக்கிற வரைக்கும் உடல் சேத்தனை போல தெரியுது, உயிர் போய்விட்டால் இது என்ன பண்ணாலும் என்ன ஒன்றும் தெரியல. அப்போ இந்த உடலில் இருக்கின்ற மனம், அதுவும் ஜடம், அந்த மனம் சேத்தனத்தன்மையை பெற்றுக்கொண்டதனால் அந்த மனதை உடைய அந்த உடலும் சேத்தனத்தை போன்று தெரிகின்றது. அதனால பாருங்க,
எங்கன்னா சின்ன சுண்டு விரல்ல சின்ன ஒரு நெருஞ்சி முள் குத்தினால் என்ன பண்ணுறது? உடனே உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அது உணர்த்தி விடுகின்றது. வெந்நீர் பொறாது என் உடல் காலில் முள் தைக்கவும் வெடுக்கென்று அசைத்து எடுத்தலால் தாய்மன்னர் சொல்லுவார். வெடுக்குன்னு எடுத்து அசைத்து எடுக்கிறனா. ஆக மெய்யாகிய சர்வ முக்தியை நல்கும் சொல்றார். பொய்யான தியானம் ஜடமான தியானமானா கூட மெய்யான சர்வ முக்தியை நல்கும் சொல்லி சொன்னா சத்தியமான மோட்சத்தை எப்படி கொடுக்கும் நீ கேட்டால். ஆமா, ரொம்ப அழகா சொல்றார். ஜடம் எப்படி சேதனத்தில் சேர்க்கும், அச்சேதனம் எப்படி சேதனத்தில் சேர்க்கும்? ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கு. இங்கு ஜடமதாகி தியானம் மெய்யான சர்வமுக்தி எப்படி நல்கும்? திடமதானது உறுதியை உடைத்தாய் இருப்பது. திடமதானது உறுதியை உடைத்ததாய் இருப்பது எப்படி எனில் எங்கனம் என்று சந்தேகப்பட்டார். ஜடமாகிய தியானம் உறுதியான அந்த மோட்சத்தை எப்படி அது தரும் எங்கனம் என்று சந்தேகப்பட்டால் அவரவர் தியானமே பிறப்பாகும். நீ எதை நினைக்கின்றாயோ அதன் மயம் ஆவாய். மரண காலத்தில் உண்டாகின்ற அவரவர்கள் பாவனையின் அனுசாரமாகவே அவரவருக்கு ஜென்மாவென்று சொல்லப்படும் ஆகலின். இவர் சொல்லிட்டார் பாட்டில். இதுக்கு எங்க பிரமாணம் இருக்குன்னா கீதையினுடைய 8வது அத்தியாயத்து 6வது ஸ்லோகம். எம் வாபி ஸ்மரன் பாவம். எதை நினைத்து ஒருவன் இறக்கின்றானோ அது அப்படியே அவன் பிறக்கின்றான். அதனால என்ன பண்ணுவோம், கடைசி காலத்தில் நம்ம கடவுளை நினைச்சுக்கலான்னு சொல்லி சொன்னா அது முடியாது. இருக்கிற காலத்துல நினைச்சினாதான் கடைசி காலத்துல ஞாபகம் வரும். ஏன்னா வேற எதோ தான் ஞாபகம் வரும்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு நிறைய புராணங்கள் உதாரணம் இருக்கு இல்லையா? அதனால உங்க குழந்தைங்களுக்கு நல்ல கடவுளுடைய பேர் வைங்க. ஒருத்தன் கடவுளே நினைக்கல அதர்மமான பெரிய பையன் பேர்ல அவருக்கு ஆசை இருந்தது. இறக்கும் பொழுது நாராயணன்னு கூப்பிட்டாராம். நாராயண தூதருக்கு வந்துட்டாங்க ஆட்சின்னு போறது. பாருங்களேன், அது பெரிய புராண கதைகளாக இருக்கு. யம தூதருக்கும் நாராயண தூதருக்கும் மல்லு கட்டி நின்று அப்புறம் அதெல்லாம் விளக்கம் சொல்றாங்க இல்லையா? சோர்வினாலும் பொருள் உண்டாயில் சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினாவல வாய்த்திரவாத அந்த காலம் அடைவதன் முன்னும் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டை அன்பு என்ற பூவிட வல்லாருக்கு இல்லையா? அரங்கத்தம்மன் அருளுமாறே. அரங்கத்தான் அருளுகின்றார். அன்பு என்று பூவிட வல்லாருக்கு. கடைசி காலத்தை ஒன்றுமே தெரியல. யாரும் என்னென்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அதில் என்ன பண்ணு, இப்போவே என்ன பண்ணு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்த அரங்கமா நகருள்ளார் சொல்லிடுன்னு சொல்கிறார். இப்பயே சொல்லிடணும், இப்பயே நினச்சிக்கணும், அதிகம் நினைக்கணும். ஆமாம், அது ஒரு பெரிய கதையே இருக்காது. அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அந்த பாட்டில் இருக்கிற கதையை. ஆமாம், ஆக யார் எதை நினைக்கிறார்களோ அப்படியே ஆவார். கடைசி காலத்துக்கு நீ எதை நினைக்கிறாயோ அப்படியே நீ பிறக்கின்றாய். ஜடபரதர் கதை இருக்கு, நமக்கு மானா பிறகுறாய். சதா சத்பாவ பாவிதா. பாகவதத்தில் ஜடபரதோட உபாக்கியானம். ஆமாம், மானாக பிறந்துட்டா. உப்ப சொல்லி சொன்னா கிளைன்னு அர்த்தம், ஆக்கியானம்னா கதை சொல்லி அர்த்தம். ஆக்கியானம் அப்படி சொன்னா கதை. ஆமா, மைந்தா சிஷ்யனே ஆகையினால் உடலம் ஆசையா தியானிக்கில் சகுன பிரம்ம பிராப்தி நிச்சயோடு கூடி சகுன பிரம்மத்தை தியானித்தால், அந்த தேவதைகளை நீ தியானித்தால், அதை எந்த சரீரத்தை நினைக்கிறாயோ அந்த சரீரமாவேன்னா அந்த சகுன பிரம்ம தேவதைகள், அந்த தேவதைகளை தியானித்த உடல்கள் ஆகுவர். தியானிக்கும் சகுன பிரம்ம அந்த தியானித்த சரீரங்களையே அந்த சகுன பிரம்மங்களாகவே நீ ஆகி விடுவாய். அக்னி, வருணன், சூரியன், எத்தனை தேவதை இருக்கு, அதை அடைவார்கள். ஆனால் தொடர்பவம் கெட தொடர்ந்து அனாதி காலம் தொட்டு தொடர்ந்து வருகின்ற இந்த ஜென்மமானது மீண்டும் உண்டாகாமல் நாசமாகும்படி சொரூபமே தியானிக்கில். நல்ல பாட்டு. நிர்குண ஸ்வரூபமாக நீ இருக்கின்ற அந்த பிரம்மமாக இருக்கின்ற என்பதையே தியானித்தால் நினைத்தால் ஸ்வரூபம் ஆகுவர், நிர்குண ஸ்வரூபமே ஆகுவர். மெய்யே, இது உண்மையே, இதுல சந்தேகம் இல்லை, சந்தேகம் கொள்ளாதே சொல்றார். இங்க சர்வம் சொல்லி சொல்றது துவைதத்துக்குள்ள இருக்கின்ற சர்வன்ற வார்த்தையே. அத்வைதத்துல எங்க சர்வம் இருக்கு? சர்வமுக்தி என்றால் சர்வம் கழு இதம் பிரம்ம. ஆமா, சர்வமுக்தின்றது இல்லை, முக்தி அவ்வளவுதான். சர்வம் அல்பம் இல்லையா, பரிச்சின்னம் அதெல்லாம் முக்தியில இல்லை.
ஆக பலன் என்ன? இங்கே ஏற்கனவே இருக்கும் வஸ்துவை தெரிந்து அந்த சித்த வஸ்துவாக இருப்பதை தெரிந்து தியானித்தால் உறுதி பெறுவதுதான் இங்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. சித்த வஸ்து தியானம். ஆமாம், சாத்தியம் சேத் சித்தம் சேத்லாம் பார்த்தோம் பாருங்க. சித்தம் சேத் ஞாத்தவியம், சாத்தியம் சேத் கர்த்தவியம். ஆக தியானம் பொய் என்றாலும் தியான வஸ்து மெய், நிர்வாண நிலையே மெய். நிர்வாண நிலை மெய்யாமே. சந்தேகம் தெளிதல் படலம் 49வது பாட்டில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அங்க பாருங்க. மற்றது எல்லாம் மித்யா. ஆக மற்றதெல்லாம் சாத்திய வஸ்து. அந்த அந்த விஷயம், அந்த தியானம் எல்லாம் விஷய தியானம். சித்த வஸ்து தியானம் என்பது நிர்குண பிரம்ம தியானம். ஆக சாத்திய வஸ்து தியானம் என்பது சகுண வஸ்து தியானம். யத் பாவயதி தத் பவதி. எதை தியானிக்கின்றாயே நீ அதுவாவாய். அதான் இங்க சொல்ற. ஆக தொடர்ந்து வரும் பிறப்பை அழிக்க ஆத்மஸ்வரூபத்தே நீ அறிந்து அதையே தியானிக்க வேண்டும். அப்பவே நீ அதுவாவா. ஏது பாவித்தினும் அதுவாகி வந்தருச்சு எந்த நீ குறையும் உண்டோ தாய்மனர் சொல்லுவார். தொடர்ந்து வரும் பிறப்பை அழிக்க ஆத்மஸ்வரூபத்தை நீ அறிந்து தியானிக்க வேண்டும். அப்பவே நீ அதுவாக ஆவாய். நிச்சயம் அந்த பிரயோஜனம் மெய். ஆமா, ரொம்ப அழகா. பிரம்மவித்து பிரமைவ பவதி. பிரமைவ எத் பாவயதி ததேவ பவதி. ஆமா, யாதொன்று பாவிக்கன் நான் அதுவாதலால் உன்னை நான் என்று பாவிக்கன் அத்துவித மார்க்க முறலாம். ஏது பாவித்திடனும் இல்லையா எனக்கு அருள் செய்யும் எந்த நீ குறையும் உண்டோ. தாய்மன்னர் கேட்பார் இதெல்லாம். ஏது பாவித்து அதுவாகி வந்தருள் செய் எந்த நீ குறையும் உண்டோ. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பிரமாணம் தாய்மணர்ல இருக்கு, கீதையில இருக்கு, உரையாசிரியர் சொல்லியிருக்கார், தாண்டவராய சுவாமி அழகா சொல்லியிருக்கார். இதெல்லாம் சாஸ்திர கருத்துக்கு நம்முடைய மனதில் இருந்ததுன்னா இந்த வார்த்தையெல்லாம் இன்னும் நமக்கு மனதில் ஒரு ஆழமான பிடிப்பை ஏற்படுத்தும், பிடிமானத்தை கொடுக்கும். ஆக எதை நீ தியானிக்கின்றாயோ, அக்னியை சூரியனை தியானித்தால் நீ அதுவாகி விடுவாய். தொடர்பவன் கிடைய சொரூபமே தியானிக்கில் ஆத்மஸ்வரூபத்தை அறிய சொரூபத்தை தியானித்தால் நீ சொரூபமாவாய். இது நிச்சயம். ரொம்ப அழகான வரிகள். அடுத்து 86வது பாடல். பிரம ரூபத்தை தியானித்த பேர்களும் பிரமமாகுவர் என்றாள் நரசரீரம் ஆம் குறவனே. விசாரம் ஏன் ஞானம் ஏன் எண்ணாதே. பரமபாவனை பரோட்சமாம் பின்பு அந்த பரோட்சமே அபரோட்சம். திட விசாரமாம் ஞானமா முக்தியாம். சாரி, ஸ்திரத்தை தான் திறன்னு சொல்லி போட்டிருக்கார். ஆமா, அங்க என்ன போட்டிருக்குமா, இந்த பரம பாவனை பரோட்சமாம் பின்பு அந்தவா பின் பந்தன் போட்டிருக்கான். இதுல பந்தன் போட்டிருக்கு. ஆமா, நீங்க உங்க புத்தகம் என்ன பின் அந்த பந்த இல்லை. சரி சரி. திர விசாரமாம் ஞானமாம் முக்தியாம் தீர்வை ஈதறிவாயே. பிரமரூபத்தை தியானித்த பேர்களும் பிரமமாகுவர் என்றால் நரசரீரமாம் குறவனே. விசாரமேன் ஞானமேன் எண்ணாதே. பரமபாவனை பரோட்சமாம் பின்பு அந்த பரோட்சமே அபரோக்ஷம். திர விசாரமாம் ஞானமாம் முக்தியாம் தீர்வை ஈதறிவாயே. நிர்குண பிரம்ம தியானத்தினாலேயே பிரம்மத்தை அடைதல் எனும் மோட்சம் உண்டாகும் என்றால், இங்க நிர்குண சகுணம் என்பதே நம்ம விசாரத்தினால்தான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆக விசாரமும் விசாரத்திலிருந்து வரும் ஞானமும் எதற்கு வேண்டும் என்று ஆசங்கித்து அதற்கு சமாதானம் கூறுகின்றார். சந்தேகப்பட்டு அந்த சந்தேகத்துக்கு பதில் தருகின்றார்.
தியானமானது மனதை சரிப்படுத்தி அமைதிப்படுத்தி கூர்மையாக்குவதற்காக பயன்படுவது சாதாரண சகுன பிரம்ம தியானம். விசாரம் என்பது நமக்கு அறிவை கொடுப்பது, தெளிவை கொடுப்பது. விசாரத்தினால் அந்த ஞானம் என்ன பண்ணது, நம்மை துன்பத்திலிருந்து பிரித்து நம்ம என்ன பண்றது, இன்பமயமானவன் நான் என்பதை புரிய வைக்கின்றது. அப்படி பிரித்து புரிந்து கொள்வதுதான் முக்தி என்று சொல்லப்படுகின்றது. கீதையில சம்யோகம் வியோகம் அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அதுல இன்பத்திலிருந்து பிரித்து கொள்வது சொல்லியிருக்கார். ஆமா, அப்படி போடணும்னு சொல்லியிருக்கார் ஒரே ஆசிரியர். எனக்கும் என் மனதுக்கு சம்பந்தம் இல்லை. பாருங்களேன், எனக்கும் என் மனதுக்கும் சம்பந்தம் இல்லை. யார் சொல்றது? மனதில் தான் சொல்றோம், மனமே சொல்லுது. அந்த மனம் அப்படி இருந்துட்டு வேணா போகட்டும். அத்வைதத்தில் கம்யூனிகேஷனே இல்லை. மௌனத்தில் என்ன கம்யூனிகேஷன் இருக்கு? சில பேர் மௌனம் இருக்க பேர் எழுதி கொடுப்பாங்க, செய்கலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் இல்லை. மௌனம்னா மௌனம், அவ்வளோதான். சித்த மௌனம், செயல் வாக்கெல்லாம் மௌனம், சுத்த மௌனம், அவ்வளோதான். செயல் வாக்கு கூட இல்லை. சுத்த மௌனம் என்பால் தோன்றின் சித்த மௌனம், செயல் வாக்கெல்லாம் மௌனம். உண்மையிலேயே மனதில் மௌனம் குடிக்கொண்டு விட்டால் மனசும் அமைதியாக இருக்கும், செயல் வாக்கு அது தானே இருக்காது. செய்ய தங்கில இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ள புகுந்து கோயில் கொண்டனன். ஐயன் வந்து என்னுள்ள புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன்னும் வாய் திறப்பதில்லையே. பேசுறது என்ன இருக்கு? அவ்வளோதான். கல்லு போல இருப்பானா, உடல் கல்லு போல இருக்கும், மனசு எப்போ ஆனந்தத்தில் அமிழ்ந்து இருக்கும், ஷார்ப்பாக இருப்பான். ஆக அத்வைதத்தில் கம்யூனிகேஷனே இல்லை. துவைதம் இருந்தால்தான் அத்வைதத்தை புரிய வைக்கிறது, கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆமா, உபதேசாத் அயம் வாச்சக கௌடபாத சொல்வார். உபதேசத்துக்காக நான் பேசுறேன்பா, அவ்வளவுதான். அங்கங்க சாஸ்திரத்தில் உள்ள கருத்துக்களை ரொம்ப அழகாயிட்டு தருகின்றார். சூரிய உபாசனையில் அகம் இல்லையா, சனாதனக அஸ்மி, அதில் வருது நான் சனாதன. சூரிய உபாசனிலே இந்த வார்த்தை நான் சனாதனக அஸ்மின்னா என்னன்னா, நான் என்றும் இருப்பவன், அறிவால் அழிக்கப்படுவது மித்யா. ஆகவே இந்த பாடலை பார்க்கலாம். பிரம்ம ரூபத்தை தியானித்த பேர்களும் விசாரம் செய்ய இயலாதவர்களாய் இல்லையா, அல்லது விசாரம் செய்தும் அர்த்தம் புரிய இயலாதவர்களாய் நிர்குண பிரம்ம ரூபத்தை தியானித்தவர்களும் பிரம்ம ஆகுவர் என்றார். பிரம்மஸ்வரூபம் ஆவார்கள் என்று சொல்லப்படுமாயின் அழகா சொல்றார். விசாரம் செய்யாதவர்கள், விசாரம் செய்தும் புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் நிர்குண பிரம்மத்தியை அவர்கள் தியானம் செய்தால் அவர்களும் பிரம்மம் ஆகுவர் என்று சொன்னால், மனம் என்றது என்ன பண்ணலாம், சிலதை நினைச்சு 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 சில சக்திகள் உடையதாய் ஆகிவிட்டால் அதுவே பிரம்மஸ்திதி என்பது போலெல்லாம் சில பேர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ஏமாந்துடக்கூடாது சொல்றார். இன்னொரு கருத்து சொல்றாரு, அழகான கருத்து பாருங்க. பிரம்மமே எப்படி பிரம்மமாகும்? அதுதான் பிரம்மம் வச்சு அது பிரம்மம் ஆகுமான்னு. பிரம்மமே எப்படி பிரம்மமாகும்? பிரம்மமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். நர சரீரமாம் குறவனே, மானிட சரீரம் எடுத்து வந்து அருளும் குருவே, விசாரம் ஏன்? ஞான ஜனகமான விசாரத்தினால், அறிவை தருகின்ற சாதனமாகிய விசாரத்தினால் வரும் ஞானம் ஏன் நினைக்காது? தியானமே சர்வ முக்தியை தரும் சொல்லி சொன்னா, நிர்குண பிரம்மத்தை பற்றிய தியானமே உனக்கு முக்தியை தரும் சொல்லி சொன்னா, விசாரத்தினால் வருகின்ற ஞானம் எதற்கு என்று எண்ணி விடாதே, விசாரம் எதற்கு என்று சந்தேகிக்காதே. பிரம்ம பாவனை தியானமானது பரோட்சமாம். இந்த பிரம்ம பாவனை வைத்து அவன் தியானம் பண்றான். அது முதல்ல தியானிக்கும் பொழுது கேட்ட அறிவா, ஏதோ குரு சொல்ற சாஸ்திர சொல்றது கேட்ட அறிவு. பின்பு அந்த தியானம் இல்லையா, அந்த தியானம் பரிபாகமான பிற்பாடு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதே இந்த மனதும் அமைதி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, பொறுமையாயிட்டு இருக்கு, பக்குவம் கிடைச்சிருக்கு, இருக்க அவனுக்கு மெச்சூரிட்டி கூடிக்கிட்டு இருக்கு. சில நேரம் சொல்லுவோம், சுவாமிஜி இன்னைக்கு தான் சுவாமிஜி வகுப்பு உங்கள் வகுப்பு நல்லா புரிஞ்சுதுன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னே புரியலன்றது அவரு குற்றமா நம்ம குற்றமானா, கேட்க கேட்க நமக்கு என்ன பண்ணுறதுன்னா
ஒரு பக்குவம் வருகின்றது, புரிந்து கொள்ள சக்தி அதிகமாகின்றது. அந்த கருத்து ஒரு வகுப்புல சில வகுப்பு புரிய ஆரம்பிச்சுது. இப்பதான் சாமி தத்துவமசி எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ நாள் தத்துவமசி சொன்னது இல்லையா, அர்த்தம் புரிஞ்சு கேட்கிறோம். அந்த அர்த்தம் புரிகிறது மனதில் ஒரு விதமான தகுதி பக்குவம் தேவைப்படுகின்றது. அதுதான் சொல்றார். ஆக அப்படி அந்த தியானம் பரிபாகம் ஆன பின்னர் அந்த பரோட்சமே அப்படி கேட்ட புத்தி இருக்கு பாருங்க, அது அபரோக்ஷ தியானம் கண்ட ஞானமாக பிரத்யட்சமாக பார்த்ததற்கு சமமாக ஆகி, சமம் இல்லை, பார்த்த ஞானம் ஆகிவிடும். ஆகவே ஸ்திர விசாரமாம் இந்த அபரோக்ஷ புத்தியை நாம் கேட்ட அந்த அறிவையே ஸ்திரமாகும் பொழுது, அல்லது ஸ்திரமான விசாரத்தை மீண்டும் மீண்டும் நன்கு தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளும் பொழுது உறுதியான அந்த விசாரமும் ஞானமாம் மூல அவித்தையை போக்குகின்ற ஞானமாக மாறிவிடும். நம்முடைய அறியாமையெல்லாம் போக்குகின்ற ஞானமாக அறிவாகிவிடும். அதுவே முக்தியாம் மோட்சமுமாம். ஈது தீர்வை அறிவாய் சொல்லிட்டார். தீர்வை ஈது அறிவாயே, இதுவே தீர்வை, இதுவே ஸ்ருதி ஸ்மிருதிகளின் சித்தாந்தம் என்று அறிந்து கொள்வாயாக. ஆகவே நீ எதையும் அடைய வேண்டியதில்லை, நீ ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கின்றாய். அதை அறிவதுவே, தேவையில்லாததை நீக்குவதுவே நாம் செய்ய வேண்டிய வேலை. அதான் சொல்றார். ஆக நிர்குண உபாசனின் முடிவில் விசாரமும் ஞானமும் உளவாகலின் முக்திக்கு அவை இன்றி அமையாதன் என்பது கருத்து. விசாரம் அதனால் வருகின்ற ஞானம். அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றார். சாதன சதுர்டய சம்பத்தி நிறைவாக உள்ள பொழுது, யாருக்கு சாதன சதுர்டய சம்பத்தினா 4 விதமான விவேக வைராக சமமாதிரி சம்பத்து முமுட்சுத்துவம் யாருக்கு இருக்கின்றதோ அந்த தகுதியோடு விசாரம் செய்தால் சாஸ்திரம் நமக்கு அறிவையும் தந்து அந்த அறிவின் பலனையும் தரும். ஆகவே நாம் சாஸ்திரத்தை கேட்கும் பொழுது நமக்கு சில விதமான தகுதிகள் இல்லாது இருக்கலாம். முதல் சாஸ்திர விசாரம் சிரவணமானது என்ன பண்ண, அந்த தகுதியை கொடுத்து கேட்க 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 அந்த தகுதி அதிகமாகும். பிற்பாடு அதே சிரவணம் தான் நடந்துகிட்டு இருக்கு, அதே வார்த்தைகள் தான், அதே விசாரம் தான் நடக்கிறது. அந்த விசாரம் அடுத்து என்ன பண்றதுன்னா நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த பலனையும் கொடுத்து விடும். அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லணும், சில நேரத்தில் சுவாமி எனக்கு இப்போ நல்லா புரியுது சுவாமி, முந்திலாம் அப்படி இல்லை சுவாமி. அவரும் அதே போல தான் சொல்லுவார். புரிவதற்கான நம்முடைய மனதில் ஏற்பட்ட பக்குவம், ஃபோக்கஸ்டு மைண்டாக கேட்டிருப்போம், சில விதமான தகுதிகள் நமக்கு இருக்கும். அந்த தகுதிகளால் தான் நமக்கு அது புரிதலை ஏற்படுத்தி இருக்கும். அதுதான் சத்தியமான உண்மை. அதான் சொல்ல, சாதன சம்பத்தி நிறைவாக உள்ள பொழுது இந்த சாஸ்திர விசாரம் நமக்கு அறிவையும் தந்து அந்த அறிவின் பலனையும் தந்து விடும். அப்படி தகுதி இல்லாத பொழுது இந்த ஓங்கார தியானம் முதலிய இந்த தியானங்கள் உபாசனைகள் நமக்கு தகுதியை தரும். ஆக பரோட்ச ஞானம் என்றால் கேட்டதால் வந்த அறிவு, தெரியாத ஒன்றை கேட்டு தெரிந்து கொள்வது. உதாரணம் சொல்ல, சொர்க்கலோகம் இருக்கு, சாஸ்திரம் சொல்லிதானே தெரியுது நமக்கு, அது பரோட்ச ஞானம், கேட்ட அறிவு. என்ன சொல்றது, செத்த பிற்பாடு உனக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியுதுன்னு சொல்றது. சரி, நான் இருக்கும்போதே சொர்க்கத்தில் இருக்கணும்னு என்ன பண்ணோம், செத்து போனோம், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? ஆனால் நம்ம இறந்த பிறகு அது அபரோக்ஷமாகிவிடும். ஏன்னா போய் பார்த்துருப்போம், அது சொல்றது ஆள் இருக்காது. தேவதைகள் பற்றி தியானம் செய்தால் இல்லையா, அந்த தேவதைகள் பிரத்யக்ஷம் ஆகலாம். அப்படி பிரத்யக்ஷம் ஆகும்போது அபரோக்ஷம் தெரிந்ததாகின்றது, பார்த்ததாகிவிடும். ஆனால் ஆத்மா நித்தியமாக நானாகவே நித்திய அபரோக்ஷமாக இருப்பதனாலேயே இங்கு பரோட்சம் அபரோக்ஷம் என்பதற்கு இடமே இல்லை. ஒண்ணா சொல்லலாம். பிரதிபந்த சகித அபரோக்ஷ ஞானம், தடைகளுடன் கூடிய அபரோக்ஷ ஞானம், பிரதிபந்த ரஹித அபரோக்ஷ ஞானம். ஆமா, பிரதிபந்தம் இல்லாத அபரோக்ஷ ஞானம், நன்கு தெரிந்த ஞானம், நன்கு தெரியாத தடைகளுடன் கூடிய ஞானம், அப்படி ஒண்ணா சொல்லலாம். ஆக சாஸ்திரம் என்றுமே அறிந்த ஒன்றான நானாக உள்ள ஆத்மாவை பற்றிய அறிவை தந்தவுடன், அந்த அறிவு வந்தவுடன் சந்தேக விபரீதங்களோடு இருக்கின்றது. திருட ஞானம் வந்த பிறகு சந்தேக விபரியமான இந்த பிரதிபந்தங்கள் சென்று திருடமான அபரோக்ஷமாக அது ஆகிவிடுகின்றது. அறிந்த ஒன்றுதான் நாம இருப்பது என்று தெரிந்து விடுகின்றது. ஆக பிரதிபந்த ரகித அபரோக்ஷ ஞானம் அது ஆகிவிடுகின்றது. எல்லாம்
சம்ஸ்கிருத வார்த்தை அழகாக போட்டிருக்கார் அதில். ஆக ஆத்மா அல்லது நான் என்பது பரோட்சமும் இல்லை, அது நான் என்றுமே இருப்பது, இல்லாததில்லை, நானாக இருப்பது. நான் நித்திய அபரோக்ஷம், நன்றாக நம்மால் உணரப்படுகின்றது. ஆக நிர்விஷயத்தை நினைக்கும் மனது மோட்சத்தை அடைந்த மனது, விஷயத்தை நினைக்கும் மனது பந்தப்பட்ட மனது. ஞானத்தால் அஞ்ஞானம் நாசமாகின்றது. அடுத்து பிறகு இந்த ஞானமும் நாசமாகணுமே, அதையும் சொல்லுங்களேன். குருவும் அதை சொல்லுவார். ஆக தத்துவ ஞானம் என்பது அஞ்ஞானத்தை அஞ்ஞானத்தோடு கூடிய அதனுடைய காரியத்தையும் நீக்குகின்றது. நாம் அனுபவிக்கின்ற உலகம் எல்லாம் அவித்யா காரியம். ஆத்மாவை மெய், அந்த மெய்ப்பொருளை பற்றி அறியாமையினுடைய விளைவு தான் இந்த படைப்பு. ஆக சம்சாரம் எல்லாம், சம்சாரம்னா துயரம் எல்லாம் சொல்லி சொல்றோம் இல்லையா? சம்சாரம் சொல்லி சொன்னா பிரபஞ்ச வாழ்க்கைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. இன்பத்துன்ப மயமான இந்த வாழ்க்கை என்று பொருள். ஆக 86வது பாடல் திரண்ட கருத்து, பிரம்ம ரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மம் ஆகுவார்கள் எனின் விசாரம் எண்ணத்திற்கு குருநாதரே, விசாரத்தால் அடையும் ஞானமும் எண்ணத்திற்கு என்று நீ நினைக்காதே. நீ முதலில் தியானிக்க பிரம்ம தியானமானது பரோட்ச புத்தியே, நீ கேட்ட அறிவே. அந்த அறிவு நிதித்தியாசனத்தினால் திடப்பட்ட பின்னர் தான் அது அபரோக்ஷ புத்தியாகி ஸ்திரமான விசாரமாய் ஞானமாகும். அதுவே மோட்சமாகும். இது வேத வாக்கியம் என்று உணர்ந்து கொள்வாயாக. ரொம்ப அழகா சொல்றார். எல்லாத்துக்கும் பிரமாணம் கொடுத்துருவார். நான் சொல்றேன்னு நினைக்காது. ஆக ஞானம் அஞ்ஞானத்தை நீக்குகின்றது. அந்த ஞானம் போன பிற்பாடு அஞ்ஞான காரியமான துயரமும் போய்விடுகின்றது. இங்க அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த ஞானம் நீங்குமா? ஞானமும் ஒரு எண்ணம் தானே, தாட்டு தானே. அந்த தாட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி என்பதே ஒரு தாட்டு தானே, இல்லை உலக அனுபவங்களும் ஒரு தாட்டு தான். அது போல ஞானம் ஒரு தாட்டு தானே. அந்த தாட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. நான் அதுவாக அப்படியே இருக்குது சாத்தியமான்னு கேட்டா அது சாத்தியம் என்று அடுத்த பாடலில் சொல்வார். நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இதுவரையில் நாமும் இங்கே எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து 86வது பாட்டு வரையிலும் குட்டையசுவாமி மடத்தில் எடுத்திருந்தேன். அதன் தொடர்ச்சியாக ராமகிருஷ்ண சமாஜத்தில் எடுத்திருந்தேன். மீதி எங்கேயும் எடுத்தேன். ஆகினால என்ன, இந்த சந்தேக தெளிதல் படலத்தில் 86வது பாடலோடு இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகின்றது. அடுத்து 87வது பாட்டிலிருந்து உங்களுக்கு 180வது பாட்டு வரையிலும் ஏற்கனவே உங்களுக்கு வகுப்புகள் அனுப்பியிருக்காங்க. அதை நீங்கள் போட்டு கேட்டுக்குங்க. இந்த 86வது பாட்டு வரையிலும் ரொம்ப தெளிவாக ஒரு சம்மரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் கூட கேட்டுக்கலாம் நீங்கள். ஆகினால இந்த கைவல்ய நவநீதத்தினுடைய தத்துவ விளக்க படலமும் சந்தேகம் தெளிதல் படலமும் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. 87லேருந்து 180 பாடல் வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்காங்க, அல்லது வேதாந்த ஃபவுண்டேஷன் குரூப்பில் இருக்குது. நீங்கள் மறுபடியும் போட்டு பார்க்கலாம். பார்ட் 1ன்னு போட்டு பார்ட் 1, 2 வகுப்பெல்லாம் போட்டிருக்கு. அது ஒரு 40 வகுப்பு இருக்குது. அந்த 40 வகுப்பில் 30 வகுப்பு இருக்குது. அந்த 30 வகுப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ நாளையிலேருந்து என்ன வகுப்பு எடுக்க போகிறீங்க சுவாமின்னா, இன்னொரு விசேஷம் இருக்குது. வெளியில் வகுப்பு ஊருக்கு உள்ளே எடுத்த வகுப்பெல்லாம் நிறைவு பண்ணுன்றதை கைவல் நவனித்து முடிச்சிருக்கோம். தெற்காவணி மூலவதி வகுப்பில் பகவத்கீதை 16வது அத்தியாயம் 17, 18 பேலன்ஸ் இருக்குது. அந்த வகுப்புகளை நாளையிலேருந்து இங்கே எடுக்கலாம். அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எடுத்து போடுங்க சாமி, நாங்களும் கேட்டால் போல இருக்கும். நான் எப்போ இதெல்லாம் நிறைவாக முடியும்னு சொல்லி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நாளையிலேருந்து பகவத்கீதையுடைய 16வது அத்தியாயம் ரொம்ப எளிமையாக இருக்கும். மற்றவங்கிட்ட சொல்லுங்க, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கிட்ட. தத்துவமாக இல்லாமல் அது ரொம்ப அழகாக பண்புகள்லாம் சொல்லும். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், நல்ல குணங்கள், தெய்வ சம்பத்து குணங்கள், அசுர சம்பத்து குணங்கள், சில விஷயங்கள்லாம் வரும். அதனால் நாளிலிருந்து பகவத்கீதையை பார்க்கலாம். பகவத்கீதை புத்தகம் கொண்டு வாங்க. எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மோட்ச சாம்ராஜ்ய சித்தி ரஸ்து. அவ்வளோதான், எல்லாருக்கும் கிடைக்கும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன்
திருவடி போற்றி போற்றி.